கோலிவுட் சினிமாவின் நட்சத்திர தம்பதிகளான தனுஷ், ஐஸ்வர்யா விவாகரத்து வாங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. ஆனால் இவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு 4, 5 மாதங்களுக்கு முன்புதான் நீதிமன்றம் விவாகரத்து வழங்கினாங்க. தற்போது அவங்களுடைய 2 மகன்களான யாத்ரா, லிங்கா ஆகிய இருவருமே கொஞ்ச காலம் அப்பாவுடனும் கொஞ்ச காலம் அம்மாவுடனுமே இருந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே அடிக்கடி சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவாக இருப்பதால அந்த புகைப்படங்களை பார்த்துதான் ரசிகர்களே இந்த விஷயங்களை தெரிந்து கொள்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு தகவல் சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது ஐஸ்வர்யாவுடைய லால் சலாம் திரைப்படம் அந்த அளவிற்கு வெற்றி பெறல. இதனடுத்து பாத்தீங்கன்னா அவங்க துவண்டு விடாமல் அடுத்த படத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டும் இருக்காங்க. இவங்களுடைய அடுத்த படம் இப்போதும் ஸ்டார்ட் ஆகிவிட்டதாம். சைலண்டாக படப்பிடிப்பை நடத்திட்டு இருக்காங்களாம். இவங்களுடைய படத்துல ஹீரோவாக நம்ம சித்தார்த் அவர்கள் நடிக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் பல படங்கள் இயக்குவது, நடிப்பு அப்படின்னு படு பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இவருடைய நடிப்பு இயக்கத்துல இட்லி கடை திரைப்படம் உருவாகி இருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ கூட அண்மையில தள்ளி போட்டாங்க. அமரன் படத்துடைய இயக்குனருடன் ஒரு படம் கமிட் ஆகி இருந்தாரு. இதனுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் துவங்கவுள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சம்மர்ல வச்சுக்கலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். அதே சம்மர் ரிலீஸ தான் ஐஸ்வர்யாவுமே குறி வச்சிருக்காங்களாம். ஆகையால 2 படங்களுமே சம்மர்ல ரிலீஸ் ஆனா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.